எதிரியின் எதிர்பார்ப்பு, உங்களை குறித்த எதிரியின் எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கா? உங்கள் குடும்பத்தை குறித்து எதிரியின் எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கா? எதிரியின் எதிர்பார்ப்பு சபையை குறித்து ஒன்று இருக்கா? கர்த்தர் சொன்னார், ஓ ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுமே தவிர எதிரியின் எதிர்பார்ப்பு உன் வாழ்க்கையில நிறைவேறாது. அவர் உங்கள் ஆத்துமாவின் மேல் அக்கறை உள்ளவர், அதனால் உங்கள் வாஞ்சையை அவர் நிறைவேற்றுவார். ஏப்ரல் நீங்கள் ஏமாறப் போவது இல்லை. ஏப்ரல் உங்களை ஏமாற்றப் போவதும் இல்லை. ஏப்ரல் உங்கள் ஏக்கமெல்லாம் நிறைவேறும். மார்ச் மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தியது. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்ல விரும்புகிறவங்க நன்றி சொல்லுங்க. இந்த ஏப்ரல் மாதமோ கர்த்தருடைய அளவில்லாத கிருபை, அளவில்லாத இரக்கம், அளவில்லாத தயவு, அளவில்லாத காருண்யம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும், நீங்கள் செய்கிற வேலையும், படிக்கிற பிள்ளைகளையும், பிரயாணத்தையும், ஆவிக்குரிய வாழ்க்கையும், குடும்ப வாழ்க்கையும், ஊழிய பாதையிலும் கர்த்தருடைய பலத்த கரம், ஓங்கிய போயம், இதுவரை இல்லாத அளவு வெற்றிகளை, மேன்மைகளை பார்க்கும்படியாக உங்களை நடத்துவதாக இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தை கேட்குறவங்களை நான் பிளஸ் பண்ணுறேன். ஏப்ரல் மாதம் ஒரு மிக சிறந்த மாதமாக கர்த்தரை மாற்றி தருவாராக. கர்த்தர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை, இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ஏக்கங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். ஆமாம், ஏப்ரல் ஏக்கங்கள் நிறைவேறும். ஏப்ரல் சொல்லுங்க, ஏக்கங்கள் நிறைவேறும். ஏப்ரல் உங்கள் வாஞ்சைகள் நிறைவேறும். ஏப்ரல் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஏப்ரல் ஏக்கமெல்லாம் நிறைவேறுகிற மாதமாக இருக்கட்டும், இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கரங்களை உயர்த்துங்க. இந்த ஏப்ரலில் நீங்கள் ஏமாற போவது இல்லை. ஆமாம், ஏப்ரல் 1 டாடி, ஏப்ரல் 1 ஏப்ரல் ஃபுல் ஆக்குறது, முட்டாளாக்குறது, ஏமாற்றுகிறது, ஏதாவது ஒரு ஏமாற்றுகிறது இருக்கா? இந்த வார்த்தையை நான் தியானிச்சிட்டு இருக்கிறேன். அவர் நம்மளை ஏமாற்ற மாட்டார்னு தியானிச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் தான் தெரியுது, ஒரு ஏப்ரல் 1 இந்த உலகம் ஏமாற்றும், ஆனால் என் ஆண்டவர் ஏமாற்ற மாட்டார். நாம் ஆராதிக்கிறதவன் ஏமாற்ற மாட்டான். ஏப்ரல் நீங்கள் ஏமாறப் போவது இல்லை. ஏப்ரல் உங்களை ஏமாற்ற போவதும் இல்லை. ஏப்ரல் உங்கள் ஏக்கமெல்லாம் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்களோ? நல்ல தலைக்கு மேலே கையை தட்டி ஆமேனப்பா, 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 ஆமேனப்பா. ஏக்கமெல்லாம் நிறைவேறும். அவர் உங்கள் ஆவியின் மேல் அக்கறை உள்ளவர். அவர் உங்கள் ஆத்துமாவின் மேல் அக்கறை உள்ளவர். அவர் உங்கள் சரீரத்தின் மேலே அக்கறை உள்ளவர். அவர் உங்கள் குடும்பத்தின் மேல் அக்கறை உள்ளவர். அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவர். என் ஆண்டவர் கரிசனை உள்ளவர். அவர் உங்களை பார்க்கிறார். நம்ம எவ்வளோ நாள் காத்திருக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். நீதிமொழிகள் வசனம் வருது, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இதுதான் ஏப்ரல் மாத வாக்கு தத்துவம். ஆமாம், விரும்பினது வரும். ஆமாம், விரும்பினது சொல்லுங்க வரும். அப்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, என்னது வரும்? விரும்பினது. ஏங்கி விரும்பி காத்திருக்கீங்களா? அது வரும். ஆமாம். ஏன் அப்படி அணித்தரமாக சொல்கிறீங்க? ஏன்னா அவர் நம்மளை பார்க்கிறாரு, உங்களை பார்க்கிறார். உங்கள் காத்திருப்பை அவர் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். எவ்வளோ நாள் காத்திருக்கிறான், எவ்வளோ நாள் நெடுங்காலமாய் காத்திருக்கிறானே. அந்த காத்திருந்ததுனால, நெடுங்காலமாய் காத்திருந்தது சொல்லுங்கள், இழைச்சிட்டான இருதயம் இணைஞ்சிட்டு இழைச்சிட்டு. நான் சிலருக்காக இந்த வார்த்தையை பேசுகிறேன். சிலருடைய இருதயம் இழைத்து போய் அவருடைய ஆவி அங்கலாய்க்கிறது. அவள் தூங்கினாலும் அவருடைய ஆவியில் இளைப்பாறுதல் இல்லை, மனதில் நிம்மதி இல்லை. அந்த ஒரு காரியம் அவர்கள் அழுத்தி கொண்டே இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், உங்களை காத்திருக்குதல் முடிவுக்கு வருகிறது. உங்கள் ஆத்துமாவை அங்கலாய்க்க தேவன் விடுவது இல்லை. அதனால தான் சொன்ன, அவர் உங்கள் ஆத்துமாவின் மேல் அக்கறை உள்ளவர். அப்படி 2-3 வசனம் கழித்து வாசித்தா, வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. வாஞ்சையை நிறைவேற்றுவது ஆத்துமாவுக்கு இனிது. பிள்ளைங்க ஏதாவது கேட்டே இருப்பாங்க, சைக்கிள் வேணும், அது வேணும், இது வேணும் கேட்டே இருப்பாங்க. அவங்கள நீங்கள் வெயிட் பண்ண வச்சுருவீங்க.
ஏன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்காது? பணம் இருக்காது. இருப்பா, பணம் வந்தானே இதை செய்கிறேன், பைக் வாங்கி தர்றேன், இரு 1 வருஷம் 2 வருஷம். அந்த அந்த விருப்பத்தில் அவங்க ஆத்துமா என்ன ஆயிரும்? இழைச்சிரும். இழைச்சிருக்கும். அப்போது இந்த வாஞ்சையை நிறைவேற்றும் பொழுது, அவங்க என்ன வாஞ்சிக்கிறாங்களோ அதை நிறைவேற்றும் பொழுது இந்த ஆத்மாவுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? இனிதாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உங்கள் ஆத்மாவின் மேல் அக்கறை உள்ளவர், அதனால் உங்கள் வாஞ்சையை அவர் நிறைவேற்றுவார். அப்பொழுது உங்கள் ஆத்மா இனிதாக மாறும், உங்கள் ஆத்மா இனிமையானதாக மாறும். ஆத்மா இனிமையாக மாறும்பொழுது நாட்கள் இனிமையானதாக மாறும். அதனால் பாருங்கள், இந்த செய்தி ஆவியானவர் கொடுத்துட்டே இருக்கும்பொழுது நான் தூக்கத்தில் சொல்கிறேன், ஏப்ரல் மாதம் இனிமையான நாட்கள், என் நாட்கள் இனிமையான நாட்கள், இனிதான நாட்கள். தூக்கத்தில் சொன்னி நஜத்தில் சொன்னா இல்லை பாஸ்டமா தூக்கத்தில் வளர்றாரு இவர், என்னன்னு நினச்சாங்களேன்னு தெரியல. ஆனால் நான் இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறேன், இனிதான நாட்கள். ஏனென்றால் என் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுவார். ஐயா தட்டுனா நல்லா தட்டி, உங்க வாஞ்சவர் நிறைவேற்றுவார். உங்கள் ஆத்துமா இனிதாகும். ஏப்ரல் இனிதாகும். ஒரு 10 முறை சொல்லுங்களேன், டிக்ளேர் பண்ணுங்களேன், ஏப்ரல் இனிமையானது, ஏப்ரல் இனிமையானது. இனிமையான நாட்கள், உங்கள் குடும்பத்துக்கு இனிமையான நாட்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு இனிமையான நாட்கள். உலகத்துக்கு வறட்சியா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இனிமையான நாட்கள், நல்ல நாட்கள். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏக்கங்களை அவர் நிறைவேற்று. இதுல விருப்பம்னு வருது, இதுல வாஞ்சைன்னு வருது. வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம். விரும்பினதுங்க வாஞ்சங்கிறீங்க, ஏக்கங்கிறீங்க, எல்லாம் ஒன்றுக்குள்ள. ஆமாம், அண்ணன் தம்பி தான், எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தான். ஆமாம், வாஞ்ச அப்படின்னா இந்த விருப்பம் இருக்குன்னு சொன்னோம்ல, இந்த விருப்பத்தினுடைய மிகுதி. வாஞ்சைன்னு என்ன? விரும்பி 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 சுகம், நன்மைகளை, பலனை, உயர்வுகளை விரும்பி விரும்பி இழைச்சு போய் இருக்கும் பொழுது அவர் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுவார். தொய்ந்து போன ஆத்துமாவை நிரப்புவா. இருக்கிறதுல கீழே அப்போதான் ரொம்ப துக்கப்பட்டிருப்பான் போல. அதனால தான் நேரம் அவன்கிட்ட போய், நீ ஏன் துக்கமாக இருக்க? நான் மறிக்கலை, நான் உயிரோடு கூட தான் இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் கூட இருப்பேன். உன் ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன். ஆசையெல்லாம் நல்ல ஆண்டவர். தாவீது சொல்றான், கர்த்தர் மன விருப்பத்தின்படி எல்லாம் உனக்கு தந்தருளுவா. அவர் 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 அப்படிப்பட்டவர், விரும்பினதை தருகிறவர். அதனால உங்க ஏக்கங்கள் நிறைவேறும், உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதோட முடிக்கல, எதிரியின் எதிர்பார்ப்பு நிறைவேறாது. எதிரியின் எதிர்பார்ப்பு, உங்களை குறித்த எதிரியின் எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கா? உங்க குடும்பத்தை குறித்து எதிரியின் எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கா? எதிரியின் எதிர்பார்ப்பு சபையை குறித்து ஒன்று இருக்கா? கர்த்தர் சொன்னாரு, ஓ ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுமே தவிர எதிரியின் எதிர்பார்ப்பு உன் வாழ்க்கையில நிறைவேறாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். தாவீதுனுடைய விருப்பம் நிறைவேறியது, தாவீதுனுடைய ஆசை நிறைவேறியது. சவுல் ஒரு ஆசை வச்சிருந்தான் தெரியுமா? சவுல் ஒரு ஆசை வச்சிருந்தான். சொல்லுங்க, தாவீது நாசமாக போகட்டும், நான் அவனை கொல்ல மாட்டேன், அவன் பெலிஸ்தியர்கள் கையில் விழட்டும், ஏன்னா நான் கொல்றதுக்கு ஈட்டி எறிஞ்சு போகிறேன், தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவன் பெலிஸ்தியர்கள் கையில் விழட்டும் என்று கோலியத்தை முடிச்சா மகளை முடிச்சிடலாம் அப்படின்னாரு. கோலியத்தை முடிச்சா சொல்லுங்க என் பொண்ணை கட்டித்தரான் அப்படின்னாரு. கடைசியில் கோலியத்தை முடிச்சுட்டு வந்தான் தாவீது, பொண்ணை இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டான். அப்புறம் தான் நியூஸ் வருது, பொண்ணு இல்லை 2வது பொண்ணு மீகாள் வந்து, ஆமாம் தாவீதுக்கு மேலே பற்றுதலாக இருக்கு. அப்படியா, சரி இது டேஞ்சர்ஃபுல்லாக 2வது, இவளை வச்சே இவனை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சான். ஆமாம், யாரை வச்சு? மீகாளை வச்சு தாவீதை முடிச்சிட வேண்டியதான். எப்படி முடிக்கலாம்? சரி, மீகாளை உனக்கு முடிச்சு தர்றேன், ஆனால் பெலிஸ்தியரில் ஒரு 100 பேரை கொண்டுட்டு வரணும். ஆமாம், 100 பேரை கொண்டுட்டு வா, உனக்கு யாரை முடிச்சு தரேன்? மீகாளை முடிச்சு தரேன். தாவீது சாதாரண ஆளா? ஆமாம், 100 பேர் போல 200 பேரை முடிச்சுட்டு வந்துட்டாரு. எத்தனை பேரை? 200 பேரை. அதில் வசனம் இப்படி வருகிறது,
ஏன் இப்படி நான் சொன்னேன்னா, சவுல் ஏன் இப்படி சொன்னான், தாவீது பெலிஸ்தியர்கள் கையில் விழுந்து போகட்டும், உள்ளே போவான், எங்கேயாவது மாட்டுவான், அவனுடைய எண்ணம் அப்படியாக இருந்தது என்று வேதம் சொல்லுது. சவுல் தாவீதை பார்த்து சொன்னான், தாவீது பெலிஸ்தியர் கையில் விழுவான் என்கிற எண்ணத்தில் அப்படி செய்தான். சில எதிரிகள் எண்ணுவார்கள், சில எதிரிகள் ஏங்குவார்கள், சில எதிரிகள் எதிர்பார்ப்பார்கள், எங்கேயாவது இவன் விழுவான்டா, எங்கேயாவது இவன் சிக்குவான்டா, எங்கேயாவது இவன் மாட்டுவானா. கர்த்தர் சொன்னாரு, அவன் எங்கேயும் மாட்ட மாட்டான், அவன் எதிர்பார்ப்பு நிறைவேறாது, எதிரியின் எதிர்பார்ப்பு நிறைவேறாது. சவுலின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. சவுலின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்றால் உங்கள் எதிரியும் என் எதிரியின் எதிர்பார்ப்பு நிறைவேறாது. என் எதிர்பார்ப்பு நிறைவேறும், என் இயக்கம் நிறைவேறும். சொல்லுங்க, உங்கள் இயக்கம் நிறைவேறும், உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும், உங்கள் வாஞ்சை நிறைவேறும், உங்கள் விருப்பம் நிறைவேறும். ஆமென், 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 ஆமென். ஏன்னா தாவீதுடைய விருப்பத்தின்படியெல்லாம் கர்த்தர் செய்து அவனை போன இடம்லாம் காப்பாற்றி அவனை சவுலின் கையிலும் ஒப்பு கொடுக்கல, பெலிஸ்தியர் கையிலும் ஒப்பு கொடுக்கல, காத்து மனுஷருடைய கையிலும் ஒப்பு கொடுக்கல. ஏன் அவனை ஒப்பு கொடுக்கல? ஏன்னா அவன் கர்த்தருடைய கரத்தில் இருந்தான். நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகள். நமக்கு ஒரு பேர் தேவ ஜனம், தேவ ஜனம், தேவ ஜனம். நீங்கள் என் குமாரரோ என் குமாரத்திகளோ, அவருடைய பரம தகப்பன். அந்த தகப்பனுக்கு தான் தெரியும், என் பிள்ளை ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருக்கிறான், என் பிள்ளை ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கிறான், என் பிள்ளை ரொம்ப நாள் உன்னை கேட்டுட்டு இருக்கிறான். அவன் ஆத்மா தொஞ்சிட்டு ஆனால் வாஞ்சை நிறைவேற்றி அவன் ஆத்மாவை இனிதாக்கி அவனை ஜீவ விருட்சம் போல மாற்றுவேன். இது நிறைய பேர் நம்புறீங்களா என்னன்னு தெரியல, நான் உறுதியாகி நம்புகிறேன். அதனால தான் பாருங்கள், வாக்கு தத்தங்கள்லாம் எனக்கு நல்லாவே வேலை செய்யுது. ஆமாம், நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு தெரியல, போதிக்கிறேன். ஏன்னா நான் சும்மா எடுத்துகிட்டு வரல, கர்த்தர் என்னோடு கூட பேசி 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 எடுத்துகிட்டு வர்றேன், திரும்ப திரும்ப பேசி பேசி எடுத்துகிட்டு வர்றேன். அதனால் நான் உறுதியாக நம்புகிறேன், விரும்பினது வரும், இயக்கங்கள் நிறைவேறும். சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை இன்னும் ஒரு முறை ருசிக்கிற மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தினால இந்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்த செய்தியை